வணக்கம். டீச்சர் ட்ரைனிங் டெட் பேப்பர் 1 படிக்கிற ஆசிரியர்களுக்கான பதிவு இது. 5ஆம் வகுப்பு 3ஆம் பதிவு தான் பார்க்குறோம். 2 பதிவு ஏற்கனவே பார்த்தாச்சு. இந்த பதிவில் லாஸ்ட் லெசன் நிறைய இன்ஃபர்மேஷனோடு இருக்குது. தொடர்ந்து விடாமல் படிங்க. நீங்கள் வந்து இங்கிலீஷில் முக்கியமாக எது படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க. இங்கிலீஷில் லெசனை ஃபுல்லாக படிக்கணும் அவசியம் இல்லை. லெசனுக்கு பின்னாடி இருக்கிற கிராசரி படித்தா போதும். கிராமர் பார்த்திங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், டென்ஸு, ஆர்டிகல்ஸ், இந்த மாதிரி டாபிக் வைஸு உங்கள் புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும், புக் பேக் தான் மெயின். புக் பேக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ, என்னென்ன எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் கண்டினியூவாக பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிறத அப்படியே கேட்டுருவாங்க. அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். 8th 9th வரைக்குமே படிக்கணும் பேப்பர் 1க்கு. பார்க்கலாமா? 5ஆம் வகுப்பு திருவிழா லெசன் வந்து திருவிழான்னு ஆரம்பிக்குது. இது விதை திருவிழாவை பற்றி சொல்லுவாங்க. அவங்க டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு போவாங்க. 350க்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதைகளும் 27 அரங்கங்களும் இருக்கும். இதில் விளம்பரத் தாள்கள் அப்படிங்கிறத பிரித்தா விளம்பரம் தாள்கள். ஆலோசித்து பொருள் சிந்தித்தல். தோட்டம் கலை தோட்டக்கலை. பழங்காலம் இதுக்கு வந்து பழமை காலம் அப்படின்னு மீனிங்கு. எதிர்சொல் புதிய காலம். வழிபாடு கூட்டம் வழிபாட்டு கூட்டம். வீடு தோட்டம் வீட்டு தோட்டம்னு வரும். அழைப்பிதழ் அழைப்பு இதழ். விதை திருவிழாங்கிறது விதை திருவிழான்னு பிரியும். நேர்மை நிறைந்த தீர்ப்பு. பாண்டிய நாட்டில் மங்கையரசிங்கிறவங்க ஆண்டு வரும்போது அவங்கக்கிட்ட நாங்கள் 4 பேர் வந்து முறையிடுவாங்க. நாங்கள் எல்லாம் யார் பண்ணது சாதனை அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் சொல்லுவார், பகைவரோட குழந்தையே வந்து நான் காப்பாற்றினேன் என் கடைக்கு வரும்போது, அதனால் நான் பண்ணதான் சாதனைம்பார். ஒருத்தர் வந்து பெரிய காவியம் எழுதியிருப்பார். இன்னொருத்தர் சூப்பராக அழகான சிலையை செதுக்கியிருப்பார். 4ஆவதாக வர்ற ஒரு வயசானவர் அவர் நிலத்தில் விவசாயம் பண்ணியிருப்பார். அது முன்னைய விட 3 பங்கு வந்து வளர்ச்சியை கொடுத்துருக்கோம். நிறைய நெல் விளைஞ்சிருக்கும். அதை அவருக்கு போக பாக்கி 10 குடும்பத்துக்கு நான் அந்த நெல்லை விற்றேன்னு சொல்லுவார். மீதியை 10 குடும்பத்திற்கு விற்றேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ தான் வந்து உண்மையில் அதுதான் பெரிய சாதனை அப்படின்னு மங்கையரசி அம்மா வந்து உழவு தொழில் செஞ்சு 10 குடும்பத்தை வாழ வைக்கிறது தான் சிறந்ததுன்னு சொல்லிடுவாங்க. அடுக்கு தொடர் இரட்டை கிளவி. இரட்டை கிளவி இரட்டை சொல்லாக வரும். தனித்தனியே பிரித்தால் பொருள் தராது. 2 முறைக்கு மேல் அடுக்கி வரும். அடுத்து வர்றது அடுக்கு தொடர். ஒரு சொல் மீண்டும் மீண்டும் அடுக்கி வரும். தனித்தனியே பிரித்தாலும் பொருள் தரும். 2 முறைக்கு மேல் அடுக்கி வரும். தனியே ஒரு வார்த்தையை பார்த்தா பொருள் தந்தால் அது அடுக்கு தொடர். பொருள் தரலை அப்படின்னா அது இரட்டை கிளவி. அசைநிலை விரைவு, வெகுளி, அச்சம், உவகை, அவலம், இசை, நிறை முதலிய பொருள்களை குறித்து வரும். இப்போது அடுக்கு தொடருக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வா வா வா, பாம்பு பாம்பு, இதெல்லாம் வந்து பிரித்தா பொருள் தருது இல்லையா? இரட்டை என்பது 2 கிளவி என்பது. கிளவி அப்படிங்கிறது சொல். இரட்டை கிளவி ஒளி குறிப்பு, ஓகேவா? விரைவு குறிப்பு, வியப்பு குறிப்பு, சினக்குறிப்பு, இந்த பல வகை குறிப்புகளை உணர்த்தும் வகையில் தான் வருது இரட்டை கிளவி. ஒளி, விரைவு, வியப்பு, சினம். இதை கேட்பாங்க. இதில் எதை குறிக்குது அப்படிங்கிறத கேட்பாங்க. புரிஞ்சுக்கோங்க. கலகல, தட தட, படபட, பலபல, இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸு. எப்போதும் ரெட்டை சொல்லாக தான் வரும். அதே மாதிரி அடுக்கு தொடர் அடுக்கி தான் வரும். இதில் நீர் மேலாண்மை ஆத்திச்சீடி கொடுத்துருக்காங்க. அகல தூரிடு, ஆழ்துளை நீக்கு, இகரை சமன்சை, இரு கரை சமன்சை, ஈராறு இணை அப்படின்னா 2 6ன்னு வரும். 2 6 இணைக்க சொல்கிறாங்க. உப்பு நீர் வடி, ஊற்று நீர் பெருக்கு, ஏரி பொருள் சேமி, ஏரியை காத்தல் செய், ஐம்புரி அழுக்கரு, ஒன்றாக்கு நீர்நிலை, ஓங்கிடு உலகெலாம் ஔடதம் நீர். அடுத்து சிறுபஞ்ச மூலம் பாடல் காரியாசன். கண் வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றால் வனப்பு. கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டன் நன்றென்றால் வனர்ப்பு. சொல் பொருள் காரியாசனோடது. வனப்புனா அழகு, கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம், இத்துணை அப்படின்னா இவ்வளவு, வேந்தன்னா அரசன், வாட்டான்னா வருந்த மாட்டான், பண் அப்படிங்கிறது இசையை குறிக்கும். 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சிறுபஞ்ச மூலம். அது என்னென்ன? கண்டங்கத்திரி, சிறுவெழுந்துணை, சிறுமல்லி, இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பெருமல்லி, நெருஞ்சி அப்படிங்கிற 5 மூலிகைகளால் ஆனது. இது உடல் நோயை நீக்கிற மாதிரி இந்த பாடல் மனநோயை நீக்கும். சிறுபஞ்ச மூலம் இயற்றியவர் காரியாசான். வனப்பு சொல்லின் பொருள் அழகு. நன்றென்றால் நன்று என்றால், என்றுரைத்தல் என்று உரைத்தல், வாரித்தந்த வள்ளல்ங்கிற பாடம் வல்வில் ஓரி அளித்த கொடை. பரணருக்கு வந்து பரணர் பாணர்னு கூட சொல்லுவாங்க. அவர் வந்து அந்தனர், வீட்டு பாடல் எழுதுகிறவர். வீடு வறுமையில் இருக்கும். வல்வில் ஓரியை போய் பாருங்கன்னு அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க. பார்த்தோன்னே அவங்க வீடு சிறப்பாயிடும். பொற்காசு கொடுப்பாரு. பொன் ப்ளஸ் காசு தான் வந்து பொற்காசு.
கொடைத்திறம் கொடைத்திறம். களிறு இது வந்து யானை. தரணி இச்சொல்லின் பொருள் உலகத்தை குறிக்கும். விடாமல் நிறைய தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. படிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய ஆரம்பிச்சிடும். அதை வச்சே நீங்கள் எக்ஸாம் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். பொறுத்துக்க பாருங்கள். பேழை, மாறி, வாயில், ஆணை, இரவல். பேழைனா பெட்டி, மாறினா மலை, வாயில்னா வாசல், ஆணைனா கட்டளை, இரவல் அப்படின்னா கடன். என்னுடைய புக் டேபிளில் உள்ளது, புத்தகம் மேசையில் உள்ளது. நான் டிவியில் நியூஸ் பார்த்தேன், தொலைக்காட்சியில் செய்தி பார்த்தேன் அப்படிங்கிறது தான் தமிழ் சொற்கள். தை மாதம் ஃபஸ்ட் நாள் பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடினான். தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினான். பாலன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டான். பாலன் நொறுக்கு தீனி சாப்பிட்டான் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல்லாடல். தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. எங்கே எனக்கு 1 hour தான் டைம் கிடைக்குது, அதுக்கப்புறம் நான் அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் இருக்கும்போது அந்த வேலை செய்யும்போதும் நம்ம எப்படி படிக்கலான்னு யோசிங்க. எந்த வேலையாக வேணால் இருக்கலாம். சமைக்கிற வேலையோ, ஒர்க் பண்ணுற வேலையோ, ஸ்கூலில் போயிட்டு கிளாஸ் எடுக்கிற வேலையாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த டைம்லேயும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா படிக்க முடியும், ரிவைஸ் பண்ண முடியும். காலையில் 1 hour படிச்சுட்டு அதை திரும்ப எப்படி ரிவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவை நீங்கள் தான் கொண்டு வரணும். ஏன்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு தான் தெரியும். அந்த லைஃப் ஸ்டைலையும் நம்ம கண்டினியூவாக படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத யோசிங்க. யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக படிக்க முடியும். அடுத்து தலைமை பண்பு அப்படிங்கிற துணைப்பாடம். வேம்பன் என்னும் ஊர் தலைவன் இருந்தான். அவன் வந்து போட்டி வச்சு பூவானனையும் பாலன் இவங்க 2 பேரும் போட்டி வைக்கிறதுல பூவானன் தான் ஜெயிப்பான். ஏன்னா பூவானன் தான் வந்து பாலன் வந்து எல்லாருக்கும் இலவசம் கொடுப்பான். இலவசமாக கொடுத்து நான் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் பூவானன் வந்து இலவசமாக கல்வி, அவங்களுக்கு வந்து அவங்க லைஃப்பை வந்து முன்னேறுறது. சுருக்கமாக சொல்லணுன்னா மீனை இலவசமாக கொடுக்காம மீன் பிடிக்க சொல்லி கொடுப்பான். அதனால தான் முன்னேற முடியும். இலவசங்களை நம்பாதீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு லெசன் தான் 5th பசங்களுக்கே சொல்லித்தராங்க. அப்போ நீங்களும் இலவசத்தை நம்பாதீங்க, ஓகேவா? ஏன்னா இலவசத்தை விட நம்மளோட எஜுகேஷனையோ நம்ம லைஃப்பை முன்னேற்றத்துக்கான ஒரு திட்டமாக தான் வந்து கவர்மெண்ட்டு கொடுக்கணும். இணைச்சொற்கள். வினைச்சொற்கள் 3 வகைப்படும். இணைச்சொற்கள்னு வந்திருக்கணும். இணைச்சொற்கள் 3 வகைப்படும். நேரிணை, எதிரிணை, செரி இணை. நேரிணை அப்படின்னா கண்ணும் கருத்தும், வாடி வதங்கி, ஈடும் எடுப்பும்னு வரும். 2 வார்த்தைகள் இருக்கும், 2ம் ஒரே மீனிங்கே கொடுக்கும். அதே எதிரிணைனா 2 வார்த்தைகள் இருக்கும், 2ம் எதிரெதிர் மீனிங். இரவும் பகலும், அங்கும் இங்கும், வெற்றியும் தோல்வியும், இன்பமும் துன்பமும், அன்பும் அன்றும் இன்றும், அங்கும் இங்கும், உயர்வு தாழ்வு, விண்ணும் மண்ணும், இதெல்லாம் வந்து எதிரிணை சொற்கள். செரியினை அப்படின்னா சின்னஞ்சிறிய, கண்ணங்கரையில், அடுக்கடுக்காக. அது மாதிரி ஒரே வார்த்தையும் சேமாக இருக்கும், மீனிங்கும் சேமாக இருந்தால் அது செரியினை. வார்த்தை சேமாக இல்லாமல் மீனிங் சேமாக இருக்குது அப்படின்னா அது நேரிணை. எழுத்துக்கள் தெரியுதான்னு பார்க்குறதுக்கு கொடுத்துருக்காங்க. சரியான எழுத்து. வள்ளல், வறுமை, வறுமைக்கு என்ன ரூ வரும், வானுக்கு என்ன இன் வரும், ஓரினா என்ன ரீ அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பிற நாட்டு நாணயங்களை அறிவோம். இந்தியா ரூபாய், அமெரிக்கா டாலர், இங்கிலாந்து வந்து பவுண்டு, மலேசியா வந்து ரிங்கட். குறிப்பக சட்டத்தை யூஸ் பண்ணி சிறு சிறு கட்டுரை வரைகிறதுக்கு 5ஆம் வகுப்பில் தான் சொல்லித்தராங்க. கல்வியே தெய்வம்ங்கிற பாடல். அன்னையும் தந்தையும் தெய்வம், இதை அறிந்திட வேண்டும் நீயும். கண்ணெனும் கல்வியும் தெய்வம், இதை கருத்தினில் கொள்வாய் நீயும். பொன்னையும் மண்ணையும் விஞ்சும் அந்த புகழும் நம்மை கொஞ்சும். நன்மையும் மென்மையும் தோன்றும் நலநயம் அது நம்மை அண்டும். கல்வியை கற்றிட வேண்டும், அதை கசடர கற்றிட வேண்டும். வல்லமை பெற்றிட வேண்டும், நல் வளம் அதை எட்டிட வேண்டும். வல்லமை பெற்றிட வேண்டும், நல் வளம் அதை எட்டிட வேண்டும். கற்றிட கற்றிட யாவும் நல் கணக்கென நெஞ்சில் கூடும். வெற்றிகள் 1000 சேரும், புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும். விண்ணையும் அளந்திட வைக்கும், நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும். திண்ணையும் வசப்பட வைக்கும், திண்மையும் வசப்பட வைக்கும். மனதில் தெளிவினை செழித்திட வைக்கும்னு சொல்லியிருக்காரு பாரதி சுகுமாரனோட பாடல். சொற்பொருள் பார்க்கலாம். விஞ்சும்னா மிகும், கசடர அப்படின்னா குற்றம் நீங்க, திண்மை அப்படின்னா வலிமை, அண்டும்னா நெருங்கும், ஊறும் அப்படின்னா சுரக்கும். அண்டும்னா நெருங்கும், ஊறும்னா சுரக்கும். செழித்திட அப்படின்னா தழைத்திட. வளம் அதை பிரித்து எழுதுனா வளம் அதை. வெளிச்சம் எதிர்ச்சொல் இருட்டு. நன்மைக்கு தீமை, புகழ்னா இகழ், வெற்றினா தோல்வி, வெளிச்சம்னா இருட்டு, தோன்றும்னா மறையும். நீதியை நிலைநாட்டிய சிலம்பு. கண்ணகி பாண்டியன்ட்ட நீதி கேட்குற ஒரு நிகழ்ச்சி வந்து அப்படியே ட்ராமா மாதிரி கொடுத்துருப்பாங்க. புறாவிற்காக தன் உயிரையே தந்த மன்னன் சிபி மன்னன். கண்ணகியின் சிலம்பு முத்துக்களால் ஆனது. அறநெறி அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுதுனா அறம் நெறின்னு பிரியும். கால் சிலம்பு சேர்த்து எழுதுக வந்து காட்சிலம்புன்னு வரும். கார் சிலம்பு அப்படின்னு வருது,
சேர்த்து எழுதுக. அடுத்து தண்டித்தல் அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து பொருத்தல். ஊருங்கிறது அவ்வூர்னு வரும். தகுதி உடைய, தகுதியுடையன்னு பிரியும். கல்வன் அல்லன், கல்வன் அல்லன். செங்கோல்ங்கிறது செம்மை கூட்டல் கோல் தான் வந்து செங்கோல். அடுத்து துணைப்பாடம். காணாமல் போன பணப்பைன்னு சொல்லிட்டு ஒருவர் பணத்தை மிஸ் பண்ணிடுவார். பையோட நிறைய பணம் வச்சு மிஸ் பண்ணிடுவார். அது ஒரு பாட்டி நேர்மையாக எடுத்துகிட்டு போய் ராஜாட்ட கொடுப்பாங்க. ராஜாவும் கூப்பிட்டு இது உன்னோட பணமான்னு பாரு. அவன் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான் என்னோடய பணம் மிஸ் ஆயிடுச்சுன்னு. ஆமான்னு வாங்கி வச்சுப்பான் என்னோடய பணம்னு சொல்லி. அப்புறம் நீ வந்து அந்த பாட்டிக்கு ஏதாவது சன்மானம் கொடு, ஒரு 40 ரூபா 50 ரூபாய் கொடுங்கும்போது இல்லை என் பையில் வந்து பணம் குறையுது அப்படின்னு போய் சொல்லிடுவான். கொடுக்காம ஏமாத்துறதுக்காக. ராஜா என்ன சொல்லுவார், பணம் கம்மியாக இருக்குன்னா இப்போ இது ஓன் பை கிடையாது, கொடுன்னு அந்த பாட்டிகிட்டே கொடுத்துட்றேன்னு வாங்கி அந்த பாட்டிகிட்டே கொடுத்துருவாரு. இதுலேருந்து என்ன மாறல்னா நேர்மை தான் நன்மை தரும். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்பாங்க. மயங்கொலி சொற்கள், மயங்கொலி எழுத்து 8 இருக்குது. ந ர ர ழ ழ. இந்த எழுத்துக்களை கேட்க வாய்ப்பு இருக்குது. சாலையில் பள்ளம் இருந்ததால் ஓட்டுநர் என்னென்ன வரணும்னு பார்த்துக்கோங்க. வழி, கடவுருக்கு செல்ல எந்த வழி வந்து சிறப்புழகரம். கூண்டிலிருந்து டேஸை சுதந்திரமாக பறக்க விட்டேன் அப்படின்னா கிளியை சுதந்திரமாக பறக்க விட்டேன். நீரில் துள்ளி விளையாடுவது வாழை மீன். மீனுக்கு என்ன லைவ் வரும்னு பார்த்துக்கோங்க. மெலிஞ்சு போகிறதுக்கு இளைத்தல் என்ன லைவ் வரும்னு பார்த்துக்கோங்க. கடலில் அலைகள் இருந்தது என்ன லை. நடனம் ஒரு கலை, மேல்நோக்கு லகர லைவ் வரும். இந்த ல ர ந இது எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ண தெரியணும். நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணால் தான் பசங்களுக்கு சொல்லித்தரணும். அப்போ டீச்சர்ஸ்னு தெரிஞ்சுக்கோங்க. சோளம் என்பது ஒரு திணை. பெட்ரோல் என்பது ஒரு எரிபொருள். என்ன ரீ போடணும்னு பார்த்துக்கோங்க. அந்த எரி போட்டால் வேறு வந்துடும். ஒட்டகம் என்பது ஒரு விலங்கு. தென்னை என்பது ஒரு மரம். அந்தரா போட்டால் பீரம் வரும். ஆற்றின் ஓரம் கரை, ஆடையில் இருப்பது கரை. மடியை குறிப்பது குரங்கு, மரத்தில் தாவுவது குரங்கு. பறந்து இருப்பது பறவை, பறந்து செல்வது பறவை. இதை ரிப்பீட்டடாக ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா தவறு செய்திடக்கூடாது. மரத்தை அறுப்பது அறம், மனிதர் செய்வது அறம். சுவரில் அடிப்பது ஆணி, மாதத்தில் ஒன்று ஆணி. அடுத்து ஒரு செய்யுள் பார்க்கலாம். அறநெறி சாரம். கூட்டு விண்ணப்பம் எழுதுனதும் இதில் கொடுத்துருக்காங்க. சாலை வசதி வேண்டி தண்ணீர் வேண்டி பண்ணுறதெல்லாம் வந்து கூட்டு விண்ணப்பம். அறநெறிச்சாரம் பார்க்கலாம். தூயவாய் சொல்லாடல் வன்மையும் துன்பங்கள் ஆய பொழுதாற்றும் ஆற்றலும் காய்விடத்து வேற்றுமை கொண்டாட மெய்மையும் இம்மூன்றும் சாற்றுங்கால் சால தலை. பாடினது முனைப்பாடியார். அறநெறிச்சாரம் முனைப்பாடியார். சொல் பொருள். காய்விடத்துன்னா வெறுப்பவரிடத்து, சாற்றுங்கால்னா கூறுமிடத்து, சாலன்னா மிகும், முதன்மை தலைன்னா முதன்மை. குற்றம் ஏற்படாமல் பேசுறது, துன்பங்கள் உண்டான போதும் மனம் தளராமல் இருப்பது, தம்மை வெறுப்பவரிடத்தும் வேற்றுமை பாராட்டாத உண்மை நிலை. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம். தலைமை பண்புன்னு கூட சொல்லலாம். முக்கியமான அறநெறி கருத்துக்களை கொண்டு வெண்பா வடிவில் இயற்றப்படுறது தான் வந்து அறநெறிச்சாரம். இதை பாடினது முனைப்பாடியார். அறநெறிச்சாரம் என்ன அழகு பெற்றிருக்குன்னு கூட கேட்பாங்க. சுருங்க சொல்லி விளங்க வைத்தல். சொல்லாடல், சொல் ஆடல். பொழுதாற்றும், பொழுது ஆற்றும். வேற்றுமை எதிர்ச்சொல் ஒற்றுமை. புதுவையை வளர்த்த தமிழ். ரொம்ப இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது இதில். இதுலேருந்து கேள்வி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெசனை தெளிவாக படிச்சுக்கோங்க. புதுச்சேரியில் இருக்கிற பாரதிதாசன் அரங்கம். பாரதிதாசன் அரங்கம் எங்கே இருக்குது? புதுச்சேரியில் இருக்குது. பாண்டிச்சேரியில் இருந்த கவிஞர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. புரட்சி கவிஞர் பாவேந்தர்னும் அழைக்கப்படுறாரு. யார்? பாரதிதாசன். பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்தார். ஆனால் விடுதலை போராட்ட காலத்தில் ஏறக்குறைய 10 வருஷம் வந்து பாண்டிச்சேரியில் தான் தங்கியிருந்தாராம். அந்த டைமில் தான் வந்து பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு இதெல்லாம் இயற்றினாங்க. பாண்டிச்சேரியில் பாரதியார் கவிதை எழுதுவது போன்ற சிலை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து யார் யாரெல்லாம் பாண்டிச்சேரியில் பிறந்தா அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. தந்தை பெரியார் தான் வந்து புரட்சி கவிங்கிற பட்டத்தை யாருக்கு கொடுத்தாரு? பாரதிதாசனுக்கு கொடுத்தாரு. இதில் 20 கருத்து இருக்குது. ஆனால் 5th தான் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. பெரியார் தான் புரட்சி கவிங்கிற பட்டத்தை பாரதிதாசனுக்கு கொடுத்தார் அப்படின்னு படிச்சுக்கோங்க. அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, தமிழ் இயக்கம், குறிஞ்சி திட்டு, புரட்சி கவி, இசையமிது அப்படின்னு 72க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு. யார்? பாரதிதாசன் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். பாரதிதாசனின் பிசிராந்தையாருங்கிறது வந்து ஒரு நாடக நூல். அது வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்குச்சு. அவர் 33க்கும் மேற்பட்ட நாடக நூல்களை எழுதியிருக்காரு அப்படிங்கிறத 5th கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க. பாவேந்தர் பாரதிதாசன் பெயரால் தமிழக அரசு ஆண்டுதோறும் பாவேந்தர் விருது வழங்கி வருது. வருஷம் பாவேந்தர் விருது வழங்குறாங்க. யார் பேரில்? பாரதிதாசன் பெயரில். இது மட்டும் இல்லாமல் வாணிதாசன், புதுவை சிவம், தமிழ் ஒளி, பிரபஞ்சன் இவங்க எல்லாமே வந்து பாண்டிச்சேரியில் பிறந்தவர்கள். வாணிதாசன் தமிழ், ஃப்ரெஞ்சு, ஆங்கிலம் முதலிய மொழிகளில் தெரிஞ்சு வச்சுருந்தாரு. யார்? வாணிதாசன். ரமி அப்படிங்கிற புனைப்பெயரில் எழுதுனது வந்து
வாணிதாசன் தான். இவங்க பெற்றோர் வச்ச பெயர் வந்து எத்திராசலு அப்படிங்கிற அரங்கசாமி. பெற்றோர் வைத்த பெயர், அவருக்கு ஏற்கனவே 2 பேர் இருந்திருக்கு. அவர் ஒரு புனைப்பெயரில் எழுதியிருக்காரு. எல்லா பேரையும் படிச்சுக்கோங்க. வாணிதாசனுக்கு ரம்மிங்கிறது புனைப்பெயர், எத்திராசலு என்கிற அரங்கசாமி தான் வந்து இயற்பெயர். பாரதிதாசனோட ஸ்டூடெண்ட்டு தான் வந்து வாணிதாசன். தமிழ்வழி, புதுவை சிவம் இவங்க எல்லாமே வந்து பாரதிதாசனோட ஸ்டூடெண்ட்டு தான். பாரதியாரோட பிறந்த நாள் அன்னைக்கு பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா என்று பாடினவர் வாணிதாசன். அந்த பாட்டை பாடி ஒரு ப்ரைஸும் வாங்கினாருங்கிறதும் இன்னொரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. வாணிதாசனுக்கு புதுவை சிவத்துக்கும் கவிதை எழுத கற்றுக் கொடுத்ததே பாரதிதாசன் தானா. அவங்க 2 பேருமே வந்து புலவர் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்காங்க. யார் யார்? வாணிதாசன், புதுவை சிவம். 2 பேருக்கு சொல்லி கொடுத்தது யார்? பாரதிதாசன். நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கோடு படிங்க, கிளியராக படிங்க. திரும்பவும் தெரியலனா திரும்பவும் படிங்க. நானும் படிச்சிட்டேன் அப்படின்னு கடகடன்னு படிச்சுட்டு ஓடிடாதீங்க. என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இதுக்கு ஒரு 10 நிமிஷம், படிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட எடுக்கலாம். அதை நிதானமாக படிங்க. புலவர் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் வாணிதாசன். அவர் கொடிமுல்லைங்கிற நூலை எழுதுனதும் வாணிதாசன் தான். புலவர் தேர்வு எழுதுனது 2 பேர், வாணிதாசனும் புதுவை சிவமும். இவங்க 2 பேருமே பாரதிதாசனோட மாணவர்கள். அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் ஒளி பற்றி பார்க்க போகிறோம். சீறி அடித்து சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இழைத்து மடிந்த மகாகவிதன் சரிதம் உரைப்பேன். யாரை பற்றி சொல்கிறாரு? பாரதியாரை பற்றி சொல்கிறாரு தமிழ் ஒளி. நல்லா இருக்குல்ல? சீறி அடித்து சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இழைத்து மடிந்த மகாகவிதன் சரிதம் உரைப்பேன் அப்படின்னு பாரதியாரை பற்றி கவிஞர் தமிழ் ஒளி பாடிய வரிகள். எல்லா வரிகளையுமே விடாமல் படிச்சுக்கோங்க. எதுக்கு தமிழை விடாமல் படிங்க அப்படின்னு சொல்கிறோன்னா, நீங்கள் தமிழில் 28, 29 மார்க் வரைக்கும் வாங்க முடியும். சைக்காலஜியில் 20 மார்க் வாங்குறதே ரொம்ப கடினம். ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் நிறைய படிக்க முடியும், ஈஸியாகவும் உங்களுக்கு புரியும் இல்லையா? தமிழ் ஒளியின் இயற்பெயர் விஜயரங்கன். சிற்பியின் கனவு என்னும் மேடை நாடகத்தை படைத்தவர். இந்த நாடகம்தான் பின்னாளில் வணங்காமுடிங்கிற பெயரில் திரைப்படமாக எடுக்கப்பட்டுச்சு. அந்த திரைப்படத்தில் நடித்தவர் சிவாஜி கணேசன். எல்லா இன்ஃபர்மேஷனுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். வீராயி, கவிஞனின் காதல், நிலைபெற்ற சிலை என்னும் குறுங்காவியங்களை படைத்துள்ளார். இந்த நூல்கள் எல்லாமே வந்து திறனாய்வு செஞ்சாங்க. எதுலனா சென்னை வானொலி நிலையத்திலையும் திருச்சி வானொலி நிலையத்திலையும். எதுனாக்கா வீராயி, கவிஞரின் காதல், இந்த நூல்களை. இவரது விதியோ வீணையோ என்னும் காவியம் சிலப்பதிகாரத்திற்கு பின் தோன்றிய இசை நாடகமாக கூறப்படுகிறது. சிலப்பதிகாரத்துக்கு பின் தோன்றிய இசை நாடகம் எது? விதியோ வீணையோ. அதை எழுதினவர் விஜயரங்கன் தான் அவரோட இயற்பெயர். அவர் யார்? தமிழ் ஒளி. தமிழ் ஒளியின் முன்னும் பின்னும் அணுவின் ஆற்றல் ஆகிய 2 பாடல்கள் தான். அதில் மட்டும் இல்லாமல் இவர் வந்து மாதவி காவியங்கிற நூலை எழுதியிருக்காரு. இதை வந்து காலேஜில் பாடநூலாக வச்சுருக்காங்க. தமிழ் ஒளியோட நூல் எது கல்லூரி பாடமாக வைக்கப்பட்டிருக்கு? மாதவி காவியம். முன்னும் பின்னும் அணுவின் ஆற்றல், இது எல்லாமே இவரோட பாடல்கள் தான். அடுத்து திருமுருகன் பற்றி பார்க்க போகிறோம். இவரை என்னன்னு சொல்லுவாங்க? இலக்கணச் சுடர்னு சொல்லுவோம். இலக்கணச் சுடர் ரா திருமுருகன். இவர் தான் வந்து பாடி டொனேட் பண்ணியிருக்காரு. உடற்கொடை ஈந்தவர் யார்? திருமுருகன். எதை வேணால் கேட்கலாம். தனித்தமிழ் பற்றால் தன்னோட பேர் சுப்பிரமணியன்கிற பேரை வந்து திருமுருகன் மாற்றிட்டார். 2மே சாமியோட பேர் தான். திருமுருகன் இலக்கணச் சுடர். சொல்வது எழுதுதல், 17 தமிழ் பாட நூல்கள், ஆய்வு நூல்கள், வரலாற்று நூல்கள், பாவலர் பண்ணை என தமிழ் இயக்கம், இது எல்லாமே வந்து திருமுருகனோட பாடல்கள். என் தமிழ் இயக்கம், சொல்வது எழுதுதல், 17 தமிழ் பாட நூல்கள், ஆய்வு நூல்கள், வரலாற்று நூல்கள், பாவலர் பண்ணை யார் எழுதினது? திருமுருகன். திருமுருகன் லெனின் தங்கப்பாவும் சேர்ந்து ஒரு இதழ் நடத்தினாங்க. அந்த இதழோட பேர் தெளி தமிழ். இது இப்போவும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போயும் இந்த இதுலேருந்து நியூஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. யார் யார்? திருமுருகன், லெனின் தங்கப்பா இணைந்து தெளி தமிழ்ங்கிற இதழ். எழுத்தாளர் பிரபஞ்சனும் எங்கே தான் பிறந்தார்? புதுவையில் பிறந்தார். வானம் வசப்படும்ங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு பிரபஞ்சன். பாட்டிசைத்து, பாட்டு இசைத்து, 3 தமிழ் முத்தமிழ். பாரதிதாசன் தமிழ் ஒளி, பாரதியார், வாணிதாசன் திருமுருகன். வாணிதாசன் கொடிமுல்லை, திருமுருகன் பாவலர் பண்ணை, பாரதிதாசன் இருண்ட வீடு, தமிழ் ஒளி வந்து மாதவி காவியம். நன்மையே நலதரும் அப்படிங்கிற ஒரு துணைப்பாடமும் கொடுத்துருக்காங்க. அடுத்து மரபு தொடர்கள் நிறைய கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. தலையில் வைத்து கொண்டாடுதல்னா பெரிதும் மதித்தல். காணல் நீர்னா கிடைக்காத ஒன்று. இமாலய தவறுனா பெரிய தவறு. கரையேறுதல் அப்படின்னா துன்பத்திலிருந்து மீளுதல். பஞ்சாய் பறத்தல் அப்படின்னா அவசரமாக ஒன்றத்தை செய்கிறது. அலைந்து திரிதல் தான் வந்து பஞ்சாக பறத்தல். அவசர கொடுக்கைன்னா ஆராயாமல் செயல்படுறது. ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்று. பித்தலாட்டம் அப்படின்னா
ஏமாற்று வேலை. நாங்கள் டேஷ் உழவு தொழில் செய்து வருகிறோம். வாழையடி வாழையாக உழவு தொழில் செய்து வருகிறோம். அவனுக்கு நடைமுறை அறிவு கிடையாது. அவன் ஒரு புத்தக பூச்சி. அதாவது நடைமுறை அறிவு இல்லாதவங்கள தான் புத்தகத்தை மட்டுமே படிச்சுட்டு இருக்கவங்கள புத்தக பூச்சின்னு சொல்லுவாங்க. நிறையா தடவை குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. பாரதிதாசன் கவிதை உலகில் கொடி கட்டி பறந்தார். பாரதியார்னு கேட்பாங்க, இல்லை பாரதிதாசன் கொடுத்துருக்க அவ்வளோதான். கொடி கட்டி பறந்தார். கயிறு திரித்தல்னா என்ன? ஓலை கிழிந்தது, முதலை கண்ணீர், குரங்குப்பிடி, இதெல்லாம் கயிறு திரித்தல்னா இல்லாத சொல். ஓலை கிழிந்ததுன்னா வேலை போயிடுச்சு. முதலை கண்ணீர்னா பொய்யலுகை, குரங்கு பிடி அப்படின்னா விடாப்பிடி. நீர்மேல் எழுத்துனா மறைந்து போகிறது. மறதி நம்மை அடிக்கடி காலை வாரி விடுகிறது அப்படின்னா என்னது? காலை வாரி விட்டதுன்னா மலையேறி விட்டது அப்படின்னா மாற்றம் பெறுதல்னு அர்த்தம். காலை வாரி விடுதுன்னா ஏமாத்திடுதுன்னு அர்த்தம். காந்தியடிகளுக்கு பிடித்த குஜராத்திய பாடல் தீமை செய்தவருக்கு நன்மையே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. உன்னுக்கும் நீர் தந்த ஒருவனுக்கு கைமாறாய் விண் அமுதத்தை போல் அன்னம் விரும்பி படைத்திடுவாய். அன்போடு கும்பிட்டால் அடிபணிந்து நீ தொழுவாய். செம்பான காசுக்கு செம்பொன்னை தந்திடுவாய். செம்பான காசுக்கு செம்பொன்னை தந்திடுவாய். உயிர் காத்தோன் துன்பத்தை உயிர் கொடுத்து நீ துடைப்பாய். செயலாலும் சொல்லாலும் சிந்தையினாலும் பெரியோர் சின்னஞ்சிறு உதவி செய்தவருக்கு என்னாலும் 1க்கு 10 உவந்து செய்வர் பேருதவி. வையத்தார் எல்லோரும் ஒன்றெனவே மாண்புடையோர். வையத்தார் எல்லோரும் ஒன்றெனவே மாண்புடையோர். ஐயப்பாடின்றி அறிந்திருக்கும் காரணத்தால் இன்னா செய்தாரை ஒருக்க அவர்னான நன்னயம் செய்து விடுவர் இந்த நானிலத்தே. எந்த பாடல் பாடினாலும் அது திருக்குறள் மூலத்திலேருந்து வந்ததாக தான் இருக்கும். இந்த பாட்டு காந்தியடிகளுக்கு பிடித்த பாட்டு. ரொம்ப நல்ல பாட்டு. நான் ஓரளவு தான் பாடினேன், நீங்கள் நல்லா பாடிக்கோங்க. அழகன் நண்பர்களுடன் திடலுக்கு சென்று அங்கு அனைவருடனும் மட்டைப்பந்து விளையாடினான். அதனால் அவன் மிகவும் சோர்வாக இருந்தான். அன்பென்று கொட்டும் முரசே மக்கள் அத்தனை பேரும் நிகராம். இன்பங்கள் யாவும் பெருகும் இங்கு யாவரும் ஒன்றென கொண்டாள். இது யார் பண்ணது? மேலே இருக்க பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. யார் பண்ணதுன்னு நீங்களே சொல்லுங்கள். இதோட 5ஆம் வகுப்பு வரைக்குமான பதிவுகள், குறிப்புகள் அனைத்துமே முடியுது. எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. 25-30 வயசுக்கு மேலே புக் எடுத்து படிக்கிறது மிக மிக கடினம். ஆனால் பழக்கப்படுத்தினா கண்டிப்பாக முடியும். படிக்காமல் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். படிக்காத ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணி படித்து டீச்சர் ஆகுது. ஏன்னா 2 வருஷம் பாடாப்பட்டு நாம தான் படித்தோம், ஆனால் நம்ம டீச்சர் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு கொடுமையான நிலைமைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். படிக்க முடியாத ஒருத்தவங்களை என் வீடியோ படிக்க வைக்குது அப்படின்னா அதை விட மிகப்பெரிய பலன் என் வாழ்நாள் பலனை நான் நினைக்கிறேன். படிக்க கஷ்டப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.